அகில் ராஜ் and the power of வெலுட்டோரு. அமைதியான சிறிய நகரத்தில் அகில் ராஜ் என்ற 12 வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் வெள்ளை உடை அணிவான். வானத்தை பார்த்து கொண்டே ஏலியன்ஸ் உண்மையா இருக்குமா என்று கனவு காண்பது அவனுடைய பழக்கம். ஒரு நாள் இரவு வானம் திடீரென பிரகாசமான வெள்ளை ஒளியால் மின்னியது. ஒரு நட்சத்திரம் போல இல்லாமல் ஒரு விசித்திரமான வெள்ளை தீப்பந்தம் பூமி நோக்கி வேகமாக வந்தது. அது அகில்ராஜ் வீட்டு பின்புறத்தில் விழுந்தது. தைரியமாக அங்கே சென்ற அகில்ராஜ் அதிர்ச்சியுடன் பார்த்தான். அங்கே இருந்தது ஒரு சாதாரண பொருள் அல்ல. அது ஒரு வெள்ளை ஒளியால் மின்னும் வேலுட். அதை தொடும் நொடியில் வெலுட்டி தானாகவே அகில்ராஜின் இடுப்பில் அணிந்து கொண்டது. அவனுடைய உடம்பு முழுவதும் மென்மையான வெள்ளை ஒளி ஓடியது. அப்போது ஒரு அமைதியான குரல் கேட்டது. நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அடுத்த நாள் நகரத்தில் திடீரென பெரும் கலவரம். டார்க் வாய்ட் என்ற தீயவன் கருப்பு சக்தியுடன் நகரத்தை தாக்கினார். மக்கள் பயத்தில் ஓடினர். அந்த நேரத்தில் அகில்ராஜ் முன்னே வந்தார். அவனின் இடுப்பில் இருந்த வெலுட் பிரகாசமாக மின்னியது. அகில்ராஜ் தைரியமாக சொன்னான், வெலுட் அவேக்கன். ஒரே நொடியில் வெள்ளை ஒளி அவனை சுற்றியது. அகில்ராஜ் கிளாரெக்ஸ் என்ற ஃபயர் ஏலியனா மாறினார். நெருப்பும் வெள்ளை ஒளியும் கலந்த சக்தியுடன் அவன் டார்க் வாய்டை எதிர்த்தான். ஒரு பெரும் போராட்டத்துக்கு பிறகு தீயவன் தோற்றான். நகரம் மீண்டும் அமைதியானது. அந்த இரவு வெள்ளை ஒளியிலிருந்து லூமியர் என்ற உயரமான ஏலியன் தோன்றினான். அவன் வெலுட்டின் பாதுகாவலன். அகில்ராஜ், வெலுட் சக்தி நல்ல மனசுள்ளவர்களுக்கே கிடைக்கும். இது உன் பயணத்தின் ஆரம்பம் மட்டுமே என்று சொன்னார். வெலுட்டுக்குள் பல சக்திகள் இருந்தது. ஃபயர், ஸ்பீட், ஸ்ட்ரெங்த், வாட்டர், இன்டெலிஜென்ஸ். அகில்ராஜ் மனதில் உறுதி செய்தான், இந்த சக்தியை நல்லதுக்காக மட்டுமே பயன்படுத்துவேன் என்று. ஏனெனில் உண்மையான சக்தி ஒரு பொருளில் இல்லை, நல்ல மனசிலும் தைரியத்திலும் தான் இருக்கிறது. அகில்ராஜின் பயணம் இப்போதான் ஆரம்பம்.